ரோமர் புஸ்தகம் 1 அதிகாரம் 21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. தயவு செய்து நோட்ஸ் எடுங்க, வசனத்தை கவனிங்க, பிரசங்கத்தை காது கொடுத்து கேளுங்க. அதே ரோமர் 1 அதிகாரம் 28 தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இதே ரோமர் 1 அதிகாரம் 26 படிங்க. இதன் நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுவாப அனுபவத்தை சுவாபத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு தேவனை அறிகிற அறிவு. அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் இல்லையா? ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு நெருக்கத்தை பார்க்கிற ஒரு நெருக்கம். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. தேவனுடைய சபை எப்பயும் மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. சரி, இந்த 3 வசனங்களையும் நீங்க நல்லா கவனிக்கணும். தேவனை அறியும் அறிவு. இந்த ஆராதனையில ஆண்டவர் அவரை அறிகிற அறிவினால் சபையானது நிரப்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு சபைகள் யாரை அறிகிற அறிவு இல்லை, தேவனை அறிகிற அறிவு இல்லை. அப்படின்னா என்ன பிரதர்? தேவனை அறிகிற அறிவுனா என்ன? இப்போ நான் இல்லை, இந்த ஆராதனை முடிஞ்சு நீங்கள் வெளியில் போகிறீங்க, உங்களை பார்க்குறவங்க கேட்குறாங்க, எங்கம்மா போயிட்டு வரீங்க? இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரோம். எந்த ஆலயமா? இந்த ஆலயத்துக்கு. இந்த ஆலயத்தில் என்னம்மா விசேஷம்? என்ன சொல்வீங்க? இந்த ஆலயத்தில் என்னம்மா விசேஷம் கேட்பாங்க. நீங்கள் சொல்லணும், இந்த ஆலயத்தில் தேவனுடைய வேதத்தின் விசேஷங்களை கற்றுக்கொள்ளுகிறோம், வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறோம், ஆண்டவரை தரிசிக்கிறோம், ஆண்டவரை அறிகிற அறிவு எங்களுக்குள் நாளுக்கு நாள் என்ன செய்கிறது? வளர்கிறது. அப்போ அவங்க கேட்பாங்க, ஆண்டவரை அறிகிற அறிவுனா என்ன? தேவனை அறிகிற அறிவுனா என்ன? அப்போ நம்ம நல்ல தைரியமாக பேசணும். தேவன் என்றால் அவர் ஓம்னிபட்டன், தனக்கு நிகரானவர்கள் யாருமே கிடையாது. தேவன் என்றால் தனக்கு நிகர் யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. தேவனை வைக்கிற இடத்துல வேற யாரையுமே என்ன பண்ண முடியாது, வைக்க முடியாது. தமிழ்நாட்டினுடைய சாபம் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய சாபம் தேவனை வைக்க வேண்டிய இடத்துல என்னென்னத்தையோ கொண்டு போய் வைக்கிறானுங்க. உங்களுக்கு ரோமர்ல இருந்தே சொல்றேன். ரோமர் 1 அதிகாரம் தயவு செய்து எடுத்து வாசிங்க. 22, 23. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு 2-3 நாளா ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எப்பேற்பட்ட நாட்டில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் எனக்கு புரியலையே. எப்பேற்பட்ட நாட்டில் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன். நான் ஒவ்வொருத்தனையும் பார்த்து அவங்களுடைய காரியங்களை வேதனைப்படுறேன். ஆண்டவரே, ஒரு சின்ன கூட்டம்தான் இன்னைக்கு உண்மையாகவே கர்த்தரை
கர்த்தரை தேடுகிற கூட்டமாய் இருக்கிறது என்பதை ஆவியானவர் ரொம்ப அழகா புரிய வைத்தார். நிறைய பேர் தன்னை ஞானி நினைச்சுக்கிறான். எவ்வளவு படித்தவர்கள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், வக்கீல், ஜட்ஜஸ் தவறான முடிவு எடுத்திருக்கான். அவன் படித்த படிப்புக்கும் அவன் எடுத்த முடிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. இந்த பிரசங்க முடிவில் கண்ணீரோட நீங்க வீட்டுக்கு போவீங்க, அது எனக்கு நிச்சயமா தெரியும். தவறான முடிவுகள், இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் எடுக்கிற தவறான முடிவுகள் தேசத்தில் நடக்கிறது. சபை தவறான முடிவுகள் எடுக்கிறதுனால இன்னைக்கு தேசம் பால்பட்டு போகிறது. ஆண்டவருக்கு மகிமையா சொல்றேன், எனக்கு தனி ஜெபம் உண்டு, குடும்ப ஜெபம் உண்டு. என்னோட ஆண்டவர் பேசுகிறதை என் மனைவியோடு என் பிள்ளைகளோடு நான் பகிர்ந்து கொள்வது, ஒவ்வொரு முறையும் பகிர்ந்து கொள்வது வழக்கம். அதே போல ஊழிய வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதைகள், நடந்து வந்த பாதைகள், இவைகளை எல்லாம் என் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்வது வழக்கம். அதனால்தான் என் பிள்ளைங்க என்னைய மாதிரியே ஒரு சிம்பிளிசிட்டி, அவர்கள் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார்கள். என் பிள்ளைகள் என் மனைவியைப் போல, என்னைப் போல, என் பெற்றோர்கள் முன்மாதிரியாய் வைத்து வாழுகிற பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகளும் நான் தைரியமா இந்த கிருபாசன தண்டை நின்று சாட்சி கொடுக்க, ஒரு தகப்பனாய் நான் சாட்சி கொடுக்க முடியும். அதே நேரத்தில் தங்களை ஞானிகள் என்று சொல்லி எனக்கு அநேக பெற்றோர்கள் பைத்தியக்காரராகி பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்காததினாலே தேவன் யார், மனிதன் யார், உலகம் என்ன, வாழ்க்கைனா என்ன, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, நமக்கு இருக்கிற பொருளாதாரத்தில் எப்படி நடக்கணும், நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, வேதாகமம் என்ன சொல்லுது, பரிசுத்தவான்கள் எப்படி நடந்துக்கிட்டாங்க, இந்த காரியங்கள் இன்னைக்கு சராசரியாய் மனிதர்களிடத்தில் இல்லை. இதுதான் கடைசி காலத்துக்கு அறிகுறி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேனே, 1988 நம்ம ஊழியம் ஆரம்பிச்சோம். எந்த ஊழியர்களை கூப்பிடுறதா இருந்தாலும் கடிதம் எழுதுவோம், கடிதத்துக்கு பதில் வருதான்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம், பதில் வந்த உடனே நோட்டீஸ் அடிப்போம். இன்னைக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர், அன்னைக்கு அச்சு கோர்க்கணும், ஒரு நோட்டீஸ் அடிக்க 15 நாள் ஆகும். அப்போ நோட்டீஸ் அடித்து அவங்களுக்கு லெட்டர் பேடில் கடிதம் அனுப்புவோம். திரும்ப அவங்க ஓகே சொன்ன உடனே அவங்களுக்கான எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்துவோம். அன்றைக்கி நம்மக்கிட்ட எந்த வசதியும் இல்லை. அதனால் வர்ற ஊழியர்களை நான் சைக்கிளில் தான் கூட்டிகிட்டு போவேன். மிகப்பெரிய பரிசுத்தவான்களை கூட என் சைக்கிளில் தான் கூட்டிகிட்டு போயிருக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ அந்த நாட்களில் நம்ம ஊழியத்தில் இருந்த அந்த டிசிப்ளின் இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறோம். ஒரு ஊழியர் வந்த உடனே அவருக்கு உடனே நோட்டீஸ் அனுப்புகிறோம், உடனே அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அவங்க கூட்டம் நடத்தின உடனே எனக்கு சராசரி அறிவு இருக்குது. காரில் வந்திருக்கிறாங்க, டீசலுக்கு இவ்வளோ செலவாகும், அவங்க கூட எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, நம்ம 3 நாள் தங்க வச்சுருக்கிறோம், நல்ல சாப்பாடு கொடுத்துருக்குறோம். இப்போ அவங்க போகும்போது அடிக்கடி கர்த்தருக்குள் மரித்த டிஜிஎஸ் தினகரன் ஒரு வார்த்தை சொல்வார், பரிசுத்தவான்களுக்கு உதவுறதுல நீங்கள் சோர்ந்து போகவே கூடாதுன்னு சொல்லி. அதனால் மனதார அவங்களுக்கு கொடுத்து அனுப்பும்போது அவங்க நெஞ்சார கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆசீர்வாதத்தில் வளர்ந்தது தான் இந்த ஊழியம். பிரைஸ் தி லார்ட். சரி, இன்னைக்கு வரைக்குமே நம்ம ஊழியத்தில் எந்த பரிசுத்தவான்களுக்கும் நாம் குறைத்து மதிப்பிட்டதும் கிடையாது, யாருக்கும் ஓரவஞ்சகம் பண்ணினதும் கிடையாது. அவர் பெரியவர், இவர் சிறியவர் அப்படிலாம் பார்த்து நம்ம செய்ததே கிடையாது. மன நிறைவோட நம்ம செய்வோம். அப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவங்க ஊழியம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் நான் என்ன தெரியுமா செய்வேன், அவங்க தான் ஊழியம் முடிச்சுட்டு போயிட்டாங்களே,
நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு நாளும் நினைச்சது கிடையாது. அவங்க பிரயாணம் போய் முடிச்ச உடனே ஃபோன் பண்ணுவேன், பிரதர் பத்திரமா போயிட்டீங்களா? அப்போ நிறைய பேருடைய கஷ்டங்களை என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் மறந்துட்டு நான் திருச்சி போயிட்டேன், நான் இங்கிட்டு போக வேண்டிய எங்கிட்டு போயிட்டேன். எனக்கு தெரிந்த இந்த 40 ஆண்டு காலம் என்னை அழைத்த தேவனுக்கும் நான் வந்த பாதைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஊழியர்களை கனப்படுத்துறதிலும் விசாரிக்கிறதிலும் பணிவிடை செய்வதிலும் அவர்களுக்காக எல்லா காரியங்களையும் செய்கிறதிலையும் ஒரு விசை கூட நான் மன தளர்ந்ததே இல்லை. அல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிற நீங்க எல்லாரும் ஏதோ சபைக்கு வர்றோம் போறோம் அப்படிங்கிற அந்த நிலையை தாண்டி சில காரியங்களை நீங்க குடும்பமா உட்கார்ந்து வீட்டில் பேசணும். என்ன பேசணும்? போன மாதம் 30ஆம் தேதி, சரியா? ஏப்ரல் 30 என்ன கிழமை வந்துச்சு? வியாழக்கிழமை. அந்த வியாழக்கிழமை மாலையில் தேங்க்ஸ் கிவிங் நடந்துச்சு. அடுத்த நாள் என்னது? வெள்ளிக்கிழமை காலையில் என்ன நடந்தது? வாக்குத்தத்த ஆராதனை. அந்த வாக்குத்தத்த ஆராதனையோடு என்ன நடந்தது? 110 தொழிலாளிகள் வந்திருந்தாங்க. அந்த 110 தொழிலாளிகளுக்கும் நம்ம சபையை சார்ந்த ஒரு அன்பு சகோதரன் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து குடும்பமாய் அவர்களை கண்ணியமாய் வழி நடத்தினாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 110 தொழிலாளிகளுக்கும் நம்ம சபையின் சார்பாக காலையில் அருமையான டிஃபன் கொடுத்தோம். பிரைஸ் தி லார்ட். சபையில் எல்லாரும் சாப்பிட்டாங்க. சபையில் உழைத்த, ஜெபித்த, பாடுபட்ட, இந்த 450 ஆல்நைட் பிரேயர்லையும் பிரயாசம் எடுத்த, சிறுவர் ஊழியம் செய்த எல்லாருக்கும் மதியானம் ஒரு நல்ல சாப்பாடு ஒழுங்கு செய்திருந்தோம். அதை தாண்டி இரவு ஜெபம். ஆமென் சொல்லுங்க. இரவு ஜெபத்தில் 2 தேவ மனிதர்கள் வந்திருந்தாங்க. மகாராஜா மண்டபம் பிடிச்சிருந்தோம். ஏறக்குறைய 2,50,000 ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தவே இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் போர்ஷனில் என்ன நினைக்கணும்னா, சபையோட பின்னி பிணைந்து எப்படி இந்த கூட்டங்கள் நடக்கிறது, எப்படி நம்முடைய தேவதாசன் இவ்வளவு பிரயாசப்படுகிறார், எப்படி இந்த கூடுகைகள் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை தாண்டி இந்த ஆல்நைட் பிரேயர் முடிஞ்சு 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் இடைவிடாத VBS கூட்டங்கள் நடத்தி கிட்டத்தட்ட பிள்ளைகள் 95 பேர், பெரியவர்கள் ஒரு 20 பேர், எல்லாருக்கும் டெய்லி ஆகாரம். இது எப்படி சாத்தியம்? இதெல்லாம் நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ புரியுதா நான் சொல்கிறது என்னன்னு? உங்களுக்கு சபையை குறித்த அறிகிற அறிவு இல்லைன்னா தேவனை குறித்து அறிகிற அறிவு வராது. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் கொடுக்குறேன். நல்ல விளக்குங்க. அப்போ ஒரு சபை, ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு என்னென்ன தேவை இருக்குது? ஆமென் சொல்லுங்க. பெண்களுடைய பணி என்ன? காலையில் எழுந்திருக்கணும், ஜெபம் பண்ணணும், குடும்ப காரியங்களை கவனிக்கணும், பிள்ளைகளுக்கு சமைக்கணும், புருஷனை ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், துணி துவைக்கணும், காய வைக்கணும், காய வச்சதை மடிக்கணும், திருப்பி வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களை திருப்பி மிஷினுக்கு கொண்டு போகணும், அரைக்க வேண்டியதை அரைக்கணும், சாயந்தரம் மாவு அரைக்கணும், அடுத்த நாள் காலைல அப்போ தான் என்ன செய்ய முடியும்? இட்லி சாப்பிட முடியும். ஒரு பெண்ணுக்கு வீட்டில் எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு பாருங்க. நீங்களாவது ஒரு ஆமென் அல்லேலூயா. நான் சொன்னதுக்காக ரொம்ப மனதுருகி ஒரு ஆமென் அல்லேலூயா ஏதாவது சொல்லுங்க. அவ்வளவு ஒர்க்கு. இதை தாண்டி உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்துட்டாங்கன்னா அது எவ்வளவு பாடுகள்.
அது வாயினால் வர்ணிக்கவே முடியாது. நம்ம சபையில் இதை நான் சொல்லித்தான் ஆகணும். விஜயா அப்படின்னு ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு நானும் என் மனைவியும் போனோம். இவங்க எங்கே இருக்கிறாங்க தெரியுமா? நரிமேட்டில் இருக்கிறாங்க. அவங்க தனியாக தான் சபைக்கு காலையில் முதல் ஆராதனைக்கு வருவாங்க. அவங்க தாயாருக்கு 100 வயசு. ஏம்மா, காலைல 4:30 மணிக்கு எந்திரிச்சு விழுந்து அடிச்சுப்படி சபைக்கு ஓடுறியே, அப்படி உங்கள் பாஸ்டரை ஒரு முறை என் கண்ணில் காமிமா, எனக்கு வயசு 100 முடிஞ்சிருச்சு, நான் சாக போகிறேன், உங்கள் பாஸ்டரை பார்க்கணும். இந்த அக்கா சொன்ன உடனே நானும் என் மனைவியும் அந்த வீட்டுக்கு போனோம். அந்த தாயார் வாசலில் நின்று சிரிச்ச முகமா, இவங்களுக்கு 100 வயசா? நம்பவே முடியல. அவ்வளவு நீட்டா, அவ்வளவு கரையமா, அவ்வளவு சுத்தபத்தமா, தான் இருக்கிற இருப்பிடங்களையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு எங்களை வரவேற்ற காட்சி, எங்களோட அவங்க பகிர்ந்துக்கிட்ட காட்சி. இப்போ மறிச்சிட்டாங்க, மறித்து அடக்கம் பண்ணியாச்சு. நான் சொல்கிறது நல்லா கவனிக்கணும். ஒரு குடும்பத்தை அறிகிற அறிவு, தன்னுடைய வாழ்க்கையை அறிகிற அறிவு, தன் பிள்ளைகளை அறிகிற அறிவு, தேவனுடைய சபையை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு இன்னைக்கு ஜனங்கள்கிட்ட இல்லை. இன்னொரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு வயதானவர்கள் சாகிற வரைக்கும் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். வீட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால் முதிர் வயதிலும் அவர்கள் என்ன செய்யணும்? கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாக இருக்கணும். இது அனுதின ஜபமாக இருக்கணும். முதியவர்களுக்காக நான் சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே அசிங்கம் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே உங்கள் எல்லாருடைய பார்வையை உங்கள் நேரம் திரும்பணும்னு சொல்லி அட்டுழியம் பண்ணுறது, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்கறது, வயதான காலத்தில் வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாம் சாகடிக்கிறது, அந்த மாதிரி பழக்கங்கள் வரும்போது ரட்சிக்கப்படாதவங்க வீட்டில் வேற மாதிரி, ரட்சிக்கப்பட்டவங்க வீட்டில் அதை தாங்கிறதுக்கு பலன் வேணும். சத்தம் இல்லை. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்? இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து புரியும், இன்னும் புரியும், வரிசையாக புரியும். நல்ல கவனிங்க. இன்றைக்கு இந்த தேவனை அறிகிற அறிவு ஜனங்களிடத்தில் இல்லாததுனால தான் எதுக்குமே என்ன செய்யறதில்லை, கீழ்ப்படிவது இல்லை. இன்னைக்கு பெற்றோர்கள் எவ்வளியோ அவ்வளியே யார் போயிட்டு இருக்கிறா? பிள்ளைகள். பிள்ளைகள் தவறு செய்யும் போது பெற்றோர்கள் தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லவா? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. ஏசாயா 5:20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. இதை நான் படிச்சு காட்டுறேன், கொஞ்சம் கவனிங்க. தீமையை நன்மை என்றும், எப்படிங்க? அம்மா என்னையவே பார்க்காதீங்க, வசனத்தை வாய் திறந்து சொல்லி பாருங்க. தீமையை, இன்னைக்கு அப்படி நடக்குதா? தீமையை நன்மைன்னு சொல்றாங்களா? எதுக்குமே பேச மாட்டேங்கிறீங்க. சொல்றாங்களா? எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசி சொல்லிட்டார். தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை என்ன பண்றாங்க? நீ எவ்வளவு அசிங்கம் வேணாலும் வாழ்ந்துக்க. இருளை என்ன சொல்றாங்க? இருளை வெளிச்சமாங்க. இருளை வெளிச்சமா, இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை என்ன சொல்றான்? இருளுமாய் பாவித்து கசப்பை தித்திப்போம் தித்திப்பை கசப்பு என்றும் சாதிக்கிறவர்களுக்கு ஒரு காலம் வரும். ஐயோ, போதகருடைய பேச்சை கேளாமல் போனேனே, தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு
செவிகூடாமல் போனேனே கதறுவா. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டின்மை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிற கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க வலது கையை உங்க தலைமையில வச்சு, ஆண்டவரே எல்லா மேட்டின்மைகளையும் கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களையும் எல்லா விரோதமான எண்ணங்களையும் கிறிஸ்துவுக்கு கீழாக சிறைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. எப்பயுமே ஆண்டவரை மிஞ்சி இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. எப்போதும் நம்ம சொல்லணும், ஆண்டவரே உங்களை பிரிஞ்சு என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஐ கேன் டூ நத்திங் வித்தவுட் யூ. ஆண்டவரே உங்களை பிரிஞ்சு என்னால் வாழ முடியாது. ஆண்டவரே நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் உங்கள் கிருபை. அதுதானே தேவனை அறிகிற அறிவு. நல்ல கவனிங்க. தேவனை அறியாதவர்களுடைய நிலைமை என்ன? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது, எல்லாரும் கவனிங்க, நீங்க தேவனை அறியாமல் இருந்தபோது சுவாபத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். இப்ப நல்ல கவனிங்க. நான் ஒரு காலத்துல ஆண்டவரை அறியல. சபையார் கொஞ்சம் சந்தோஷமா ஆமென் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம ஒரு காலத்துல தேவன் யாருன்னு அறிஞ்சிருந்தோமா? இயேசுதான் தெய்வம்னு தெரியுமா? தெரியாது. தேவனை அறியாமல் இருந்தபோது நம்ம சுவாபத்தின்படி எப்படி இருந்தோம்? தேவர்கள் அல்லாததுக்கெல்லாம் என்னவா இருந்தோம்? ஒரு சாம்பிள் சொல்றேனே, பூனை குறுக்கால போயிடுச்சு, நெல்லு. அப்ப நீங்க பூனைக்கு அடிமை தானே? எது குறுக்கால போயிடுச்சு? பூனை குறுக்கால போன என்ன பாவம்? அது வழியில் அது பாட்டுக்கு போகுது. நீங்கள் ரோட்டில் என்ன பண்ணிடுறீங்க? அப்படியே இன்னைக்கு இருக்கிற சில ஆட்கள்லாம் பள்ளி சொட்ட விடுது. ஆகா, நான் நினச்சது என்ன ஆயிடுச்சு, நடக்க போகுது. ஐயையோ, நாய் ஊளையிடுது, அந்த கிளவி சாக போகுது. நல்ல எண்ணமே வராதா? அப்ப ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம்? தேவர்கள் அல்லாதவைகளுக்கெல்லாம் நம்ம சுவாபத்தின்படி அடிமை. நம்ம அம்மா அப்பா கூட்டிட்டு போய் யார தெய்வம்னு காமிச்சாங்களோ அவைகளை எல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு கும்பிட்டோம். இன்னைக்கு என் பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் பிள்ளைங்க எந்த உலகத்தினுடைய வல்லமைகளுக்கும் அடிமைகளாக இராதபடி பிறந்ததிலிருந்து இன்ன வரைக்கும் மெய் தெய்வத்தை சார்ந்திருக்கிறபடியினால் என் தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அல்லாதான் கையை தட்டலாமே. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நான் முட்டாள்தனமா சப்பரம் இழுத்தேன். கடைசின்னு எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன்னு சொல்லி பிள்ளைகள் எங்க எல்லாரையும் போய் சப்பரத்தை தூக்க விட்டார். மாதாவுக்கு சப்பரம் தூக்குங்கன்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்க. சப்பரத்தெல்லாம் கர்த்தர் கவுத்து போட்டுருவார். டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்த்தோமா எத்தனை தேர்களுடைய சக்கரங்கள் கலண்டு போனன்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் படித்தமேனியாக தானே இருக்கிறோம். உங்கள் தேவர்களாகிய காய்வானையும் சக்குத்துவையும் தூக்கி கொண்டு வருவீர்கள், தமஸ்குக்கு அப்பால் நாடு கடத்துவேன். இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. சத்தம் போட்டு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள், அதாவது பவுல் என்ன பண்றாரு, ஸ்பெயின் போறார். இப்படி அவர் ஸ்பெயின் போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றாரு,
ரோமாவை டச் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி ரோமபுரிக்கு இறங்குறார். ரோமபுரியில் தான் அவர் சிறைச்சாலையில் பாருங்க, அந்த நிருபத்தை கொடுக்கும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள் விசுவாசத்தில் வளர்க்கணும்னு சொல்லி அந்த ஜனங்களை, ரோம சபையில் உள்ள ஜனங்களை விசுவாசத்தில் ஊக்கப்படுத்துகிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, சுவிசேஷத்தை எல்லா விதத்திலும் பரப்புவதற்கு அவர் உதவியாக இருக்கிறார். ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த் என்ன கான்ட்ரவைசின்னு கேட்டிங்கன்னா, இந்த புறஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கும் போது யூதர்களுக்கும் அவர்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் தைரியமாக அந்த புறஜாதி மக்களை ஏற்றுக்கங்க. ஏன்னா அவங்க என்ன பேர் வச்சிருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. வெங்கட்ராமன் வச்சிருக்கலாம், சுப்பிரமணியன் வச்சிருக்கலாம், அதெல்லாம் நமக்கு ப்ராப்ளமே இல்லை. ஆனால் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீ விசுவசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே. அப்போ இந்த புறஜாதிகள் ரோமர் 10:10 படி வாட்எவர் கன்ஃபஸ், அவங்க என்ன கன்ஃபஸ் பண்றாங்க? கர்த்தராய இயேசுவை இருதயத்தில் விசுவசித்து ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அவங்க என்ன பண்றாங்க? அறிக்கை பண்றாங்க. ஸோ கழுத்தில் டாலர் மாட்டி இருக்கிறதுனால கிறிஸ்தவன் இல்லை, பேர் வச்சிருக்கிறதுனால கிறிஸ்தவன் இல்லை. அப்ப யார் கிறிஸ்தவன்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன், கிறிஸ்துவுக்கு உள்ளானவன் கிறிஸ்தவன். அல்லேலூயா. சகைராஜ் ஒரு காலத்தில் ஒரு கத்தோலிக்கத்தில் இருக்கிற செயின்ஸ் எல்லாம் வணங்கினவன், இயேசுவை தவிர பாக்கி எல்லாம் தெய்வமாக நினச்சிக்கிட்டு இருந்தவன். ஏன்னா எங்களுக்கு இயேசுவை 40 நாள் பஸ்காவுக்கு மட்டும்தான் காமிச்சிருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால தான் என்றைக்கு எங்களுக்குள் இந்த வல்லமையுள்ள நாமம் தரிக்கப்பட்டதோ, அல்லேலூயா, அந்த நாள் முதற்கொண்டு புதுப்பிக்கப்பட்ட, மறுரூபமாக்கப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ரீபர்த், தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாய் தெரிந்தவைகள் எவைகளோ, பிலிப்பியர் எடு, அவைகள் நஷ்டம் என்றும் குப்பையுமாக கருதினேன். சந்தோஷமா இருக்கிறவங்க இல்லையா சொல்லுங்க. ஐயா, ஒருத்தன் மட்டும் கிறிஸ்துவ அறிஞ்சுக்கிட்டானாக்க, இயேசுவை அறிஞ்சுக்கிட்டானாக்க, தேவனை அறிகிற அறிவு வந்துருச்சுன்னா தன்னுடைய செல்வம், பணம், சொத்து, சுகம், வீடு, ஆஸ்தி, காரு, பங்களா, இது எதுவுமே அவனுக்கு மேன்மையா தெரியாது. சத்தம் அல்லையே, நான் எதிர்பார்க்கிற சத்தம் அல்லையே. நம்ம சபையில் யார் பணக்காரவங்கன்னு கேட்டா, யார் நல்ல விசுவாசத்தில் வளர்ந்துருக்கிறாங்களோ அவங்க தான் கோடீஸ்வரன். அவங்களுக்கு முன்னாடி எந்த கோடீஸ்வரனும் நிற்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. எதில் வளரணும்? தேவனை அறிகிற அறிவுனா என்ன? கலாத்தியர் 4:9 என்ன சொல்லுது? இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே இப்ப if he knows the God, நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க. இப்ப நான் தைரியமா சொல்வேன், எல்லாரும் என்ன பாருங்க, நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், கிறிஸ்து என்னை அறிந்திருக்கிறார். அப்படி சொல்றவங்க நல்ல வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
யாராவது நம்மக்கிட்ட வந்து நான் நினச்சா உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லணும், உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிப்பார். நான் கிறிஸ்துவை அறிந்திருக்க அல்லது கிறிஸ்து என்னை அறிந்திருக்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நான் கிறிஸ்துவை கிறிஸ்து என்னை. என்ன அருமையான வார்த்தை! நான் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனால் அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி? ஒரு முறை கிறிஸ்துவின் பரம ஈவை ருசி பார்த்து அவருடைய பலன்களை அனுபவித்து மறுதலித்து போனவர்கள், அவர்களுடைய முடிவு முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை கேடுள்ளதாயிருக்கும். யோசேப்பு கிட்ட போய் கொஞ்சம் கவனிங்க, என்ன பாருங்க. யோசேப்பு கிட்ட போய் பார்வோனுடைய மனைவி அணுகும்போது யோசேப்பு தன் கண் முன்னால் வைத்திருந்தது கர்த்தரை. தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எப்பொழுதும் என் கண்முன் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு ரகசியத்தை நான் சொல்றேன். தேவனை அறிகிற அறிவு என்பது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கட்டாயம் பிரதிபலிக்கும். நம்ம கர்த்தரை அறிஞ்சிருக்கிறோமா அறியலையாங்கிறது நம்ம செயல்களே தெரியும். நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கங்க, நமக்கு இன்னும் நேரம் முடியல. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதியுள்ள ஆக்கினையை செலுத்தும்படி கர்த்தராகிய இயேசு தமது வல்லமையின் தூதரோடும் ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து வெளிப்படும் போது அப்படி ஆகும். இதுக்கு என்ன நம்ம பதில் சொல்ல போறோம்? அந்த 1:7 பாருங்க. தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் எப்பேற்பட்ட ஆக்கின? நீதி உள்ள ஆக்கின. சரி, இன்னொரு வசனம் தர்றேன். கொலேசியர் எழுதுறீங்களா டைரியில்? 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். அப்ப தேவனை அறிகிற அறிவுனா என்ன? கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். தினமும் காலையில் எந்திரிக்கணும். அதானே மே மாதம் தானே வந்துருச்சு. இஷ்டத்துக்கு படுப்பேன், இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், இஷ்டத்துக்கு தூங்குவேன். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் தூங்குவ? இந்த லீவு நாளில் தான் என்ன கற்றுக்கணும்னா, காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், 1 மணி நேரம் ஜெபிக்கணும், பைபிள் படிக்கணும், வீட்டு வேலை செய்யணும், அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யணும். காலையில் 8:30 மணிக்குள்ளே பாத்ரூம் போய் குளிச்சு எல்லாம் நீட்டாகிடணும். அம்மா கிட்ட அடுத்த வேலை என்னன்னு கேட்கணும். இல்லாட்டினா அடுத்த வருஷம் படிக்க போகிற படிப்புக்கு ஆயத்தமாகணும். ஈவினிங்கில் விளையாட போகலாம், இல்லை மார்னிங்கில் வாக்கிங் போகலாம். இந்த மாதிரி வாழ்க்கையை டிசிப்ளினாக
மெயின்டைன் பண்ணணும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய், பாத்திரரே, அவருக்கு பாத்திரராய். பக்கத்தில் சொல்லுங்க, அவருக்கு பாத்திரராய் என்ன பண்ணணும்? நடந்துக்குவீங்களா? ஆமென் சொல்லுங்க. பவுல் சொல்றாரு இந்த வசனம் அம்மா தீத்துக்கு எழுதும்போது 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா அம்மா? ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாரும் கொஞ்சம் என்ன பாருங்க. எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கு. எல்லாரும் இங்கே தான் உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? நம்ம எல்லாரும் சபைக்குள்ளே தான் இருக்கிறோம், சபைக்குள்ளே இருக்கிற எல்லாரும் தேவனை அறிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலே அவரை மறுதலிக்கிறார்கள், அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். சத்தம் வரலையே, சத்தம் வரலையே, சத்தமா இல்லையே சொல்லுங்க. என்ன சத்தமா? என்ன சத்தமா? அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை. இயேசுவை தெரியுமா? தெரியும். ஆனா செயல்கள் போற எப்படி இருக்கு? சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அதான் தெரியுமே, அதான் தெரியுமே, அதான் தெரியுமே, எனக்கா தெரியாது, எல்லாமே தெரியும். வாய் கிளிய பேசுவாங்க, ஆனால் கிரியைகளினாலே அவரை என்ன செய்கிறார்கள்? மறுதலிக்கிறார்கள். எனக்காக பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்க, ஒருத்தவங்க தேவனை அறிந்திருக்கிறதை அவர்களுடைய நடைமுறை பழக்கத்தில் இருந்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுங்க பிரதர், எக்ஸாம்பிள் சொல்லவா? இப்போ ஒருத்தன் புது வண்டி வாங்குறான். புது வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி சர்ச் பண்ணுறான், எந்த வண்டி வாங்கினா நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இல்லையா சொல்லுங்க. ஏன் எந்த வண்டி வாங்கினா பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறான்? எது நமக்கு பெட்ரோல் கன்சப்ஷன் கொடுக்கும். ஆனால் தமிழ்நாடு ஒரு ஆட்டு மந்த கூட்டம், ஆட்டு மந்த கூட்டம். ஒருத்தன் இனோவான்னு சொன்னால் எல்லாம் இனோவா, ஒருத்தன் அதுன்னா ஒருத்தன் எல்லாம் அதில் போய் விழுவான். சுய அறிவே வேலை செய்யாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த வண்டி எடுத்தால் பெட்ரோல் கன்சப்ஷன் கிடைக்குமா? இது எத்தனை சிசி, இது என்ன விலை, இது எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும், இது எத்தனை கேஜி, ட்ரையல் பார்க்கலாமா? இதெல்லாம் ஆராய்ந்து அறிந்து இன்னும் உம்மை அறியணுமே. அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் தெரியாமல் ஒரு வண்டி எடுக்கலாமா? சத்தமாக பேசுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஆமென். சில வசனங்களை வேகமாக படிச்சிருவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம படிக்கும்போது, அன்பில்லாதவன் யாரை அறிய மாட்டான்? தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப அன்பு ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தரை குறித்த அன்புதான் அவன் தேவனை அறிந்திருக்கிறதற்கு அடையாளம். இப்ப ஒரு வசனத்தை கோட் பண்றேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். அப்படியே பைபிள் அண்டர்லைன் பண்ணுங்க. எல்லாரும் பைபிள் அண்டர்லைன் பண்ணுங்க. உங்க வாயை திறந்து இந்த வசனத்தை படிங்க. எல்லாரும் படிங்க. அம்மா பிரதர், எல்லாரும் சத்தமா படிங்க. சாமுவேல அவங்க அம்மா எப்போ கொண்டாந்து சர்ச்சில் போட்டு போனாங்க? பால் குடி மறந்த பின்பு எங்க கொண்டாந்து போட்டு போனாங்க? ஒரு புள்ள பால் குடி மறக்கிறதுக்கு என்ன வயசு இருக்கும்?
8 வயசா? ஏன் 20 வயசுன்னு சொல்லுங்களேன். ஒரு புள்ள பால் குடி மறக்கிறதுக்கு எவ்வளோ வயசு? 1 வயசு 1.5 வயசு. இன்னைக்கு இருக்கிற தாயெல்லாம் 6 மாசத்துல பால் கொடுக்காது. அதெல்லாம் என்ன பெற்ற தாய்மார்கள் தான். 8 பிள்ளை பெற்றாலும் அவங்கள்கிட்டலாம் அந்த உண்மை, ஒழுக்கம், பரிசுத்தம். சாமுவேல் இன்னும் கர்த்தரை என்ன பண்ணல? கோயில்ல தான் நடந்தான், சர்ச்சில் தான் இருந்தான். ஆனால் யாரை அறியல? எல்லாரும் கவனிங்க. கிறிஸ்தவனா இருக்கிறதுனால அவனுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு இருக்குன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. கிறிஸ்தவ பெயரை வச்சிருக்கிறதுனால அவன் கர்த்தரை அறிகிற அறிவில் இருக்கிறான்னு நினைச்சிடக்கூடாது. காலம் எல்லாம் சபைக்குள்ளே இருந்தவன் யாரை அறியல? அதுக்கு காரணம் யாரு? சொல்லு தைரியமா. ஏலி. ஏலி என்ன பண்ணியிருக்கணும்? ஏலி என்ன பண்ணியிருக்கணும்? அவனை குழந்தையிலிருந்தே, சாமுவேலே உங்க அம்மா அண்ணால் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, உனக்கு ஒரு சொக்காய் சட்டை தச்சுட்டு வருவாங்க, கொஞ்சம் தின்பண்டம்லாம் கொண்டு வருவாங்க. ஆனால் உங்கள் அம்மாவும் அப்பாவும் உன்னை தவங்கடந்து பெற்றாங்க. நீ ஆண்டவருடைய பிள்ளை, கர்த்தர் இப்படி தான் தரிசனம் ஆவார்னு யார் சொல்லி கொடுத்துருக்கணும்? ஏலி. ஏலி சொல்லி கொடுக்கல. தேவனை அறியாமலே இன்னைக்கு கர்த்தருக்குள்ள உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். யார் யாரெல்லாம் இது வரைக்கும் தேவனை அறியாமையே வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அவங்களோட எல்லாம் கர்த்தர் நேரடியா பேச போறார். நேரம் வந்துட்டாருங்க. சாமுவேலே, சாமுவேலே கூப்பிட்டாரா? எத்தனை முறை கூப்பிட்டார்? ஒவ்வொரு முறையும் யார்கிட்ட எந்திரிச்சு ஓடுனா? ஏலிகிட்ட. ஏலி அரண்டு போயிட்டார். தம்பி, உன்னை நான் கூப்பிடல, உன்னை யார் கூப்பிட்டுருக்கா? கர்த்தர். இப்பதான் அவனுக்கு சத்தியமே சொல்ல ஆரம்பிக்கிறார். இன்னொரு முறை கர்த்தர் உன்னை கூப்பிட்டார்னா, கர்த்தாவே பேசும் அடியேன். இப்பதான் முதல் விதைய யாருக்குள்ள விதைக்கிறாரு? சாமுவேலுக்குள்ள விதைக்கிறாரு. இந்த வார்த்தைய சாமுவேல் கர்த்தர்ட்ட பேசின உடனே ஏலி வீட்டு லட்சணத்தை எல்லாம் கிளி 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 கிளின்னு கர்த்தர் யார்கிட்ட கிழிச்சாரு? உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா? இந்த சபைக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்கும் வெளிப்பாட்டு வரம் வேணும். வெளிப்பாட்டு வரம்னா நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரை அறிகிற அறிவு. இப்போ அவங்க புருஷன் தப்பு பண்ணிட்ட வீட்டுக்குள்ள வர்றான்னு வைங்க, உங்களுக்குள்ள வெளிப்பாடு, உங்களுக்குள்ள தேவனுடைய ஞானம், உங்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், உங்களுக்குள்ள கர்த்தருடைய வசனம் நிலைத்திருக்குமானால் உள்ள வரும்போதே நீங்க சொல்வீங்க, எங்க போயிட்டு வர்றீங்க? இல்லை ஆஃபீஸ்லேருந்து நேராக வர்றேன். இல்லையே, ஆண்டவர் எனக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, சாந்தி தேட்டரில் மேலே பால்கனியில் 3வது சீட்டில் உட்காந்து படம் பார்த்துட்டு வர்றீங்கன்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தையை தாங்க நான் சொன்னேன். மாடியிலேருந்து ஒருத்தர் உருண்டே விழுந்துட்டான். பிரைஸ் தி லார்ட். அருள்ராஜ் அவன் பேர். திருமயத்தில் தாலுக்கா ஜெபம் நடத்தணும். 10 மணிக்கு வீட்டை விட்டு புறப்படுறேன். எங்கள் மிஸ்ஸஸ் வீட்டில் சமைச்சிட்டு இருக்கிறாங்க. என் ஒய்ஃபை கூப்பிடுறேன், என் வாமான் என்னன்னு கேட்டாங்க. நான் போகிறேன். நம்முடைய போஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, வீட்டு வாசலில் நம்முடைய போஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இந்த போஸ்ட் பாக்ஸில் ஒரு லேடி லெட்டர் எழுதி கொண்டு வந்து வப்பா. கையும் களவுமா பிடின்னு. காலையில் நான் ஏன் உங்களை தலையில் அடிச்சுக்கிட்டு 3 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறேன் தெரியுமா? காலையில் அவரை வழிபட்டிங்கன்னா வெளிப்பாடு கொட்டிக்கிட்டே இருக்கும். இது உங்கள் அனுதின வாழ்க்கையாக மாறிடுச்சுன்னா
கர்த்தர் உங்களோட உறவாட ஆரம்பிச்சிடுவார். இதை நான் சொன்ன உடனே சொல்லிட்டு போயிட்டேன். எங்கள் மிஸ்ஸஸ் மறந்துட்டாங்க. திருமய ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து முதல்ல என் போஸ்ட் பாக்ஸை தான் ஓப்பன் பண்ணேன். லெட்டர் இருந்துச்சு. அப்படியே மிஸ்ஸஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்தேன். எல்லா லெட்டரையும் அவங்க தான் படிப்பாங்க. கண்ணீர் விட்டாங்க. ஏமாந்துட்டேனேப்பா. பரவாயில்ல, அவள் யாருன்னு எனக்கு தெரியும். கர்த்தர் கையை தான் காமிச்சிருக்கிறார், உடம்பை காமிக்கலை. ஏன்னா நான் பெல்ட் அவுத்துருவேன்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் என்று சொல். சாமுவேல் போய் தன் ஸ்தானத்திலே சபைக்கு நான் சொல்ல வேண்டியதை சொல்லாம அனுப்பவே கூடாது. 1 சாமுவேல் 3:7 அதை படிக்கிறோம், அப்படிதானே? 1 சாமுவேல் 3:21 பாருங்க. 1 சாமுவேல் 3:21. கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்துருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். கையை தட்டி ஆர்ப்பரிக்கலாமே. ஒரு காலத்தில் 3:7 சாமுவேலுக்கு கர்த்தர் யாருன்னு தெரியாது. ஆனா 3:21 அவனுக்கு தரிசனமும் கிடைக்குது, வெளிப்பாடும் கிடைக்குது. இந்த திருச்சபையில் எத்தனை பேருக்கு தரிசனம் வேணும், எத்தனை பேருக்கு வெளிப்பாடு வேணும்? நீங்கள் தேவனை அறியணும். நீங்கள் தேவனை அறியணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் தேவனை. மோசே கூப்பிடுறார். யாத்திராகமம் 3:13-14. நேரம் இல்லை, இப்போ எகிப்துக்கு போ. அவன் கேட்குறான், நான் எப்படி போவேன்? நீங்கள் யாருன்னு கேட்டா, எல்லாரும் என்ன கவனிங்க, நீங்கள் யாருன்னு கேட்டா நான் என்ன போய் சொல்வேன்? ஐ ஆம் தட் ஐ ஆம். யாரு? இருக்கிறவராகவே. ஆதி ஆகமத்தில் மனிதனை படைக்கும் போது எப்படி இருந்தேனோ அப்படியே இந்த 2026 இயேசுவின் பர்வத மக்களோட இருக்கிறேன். I am that I am. I am the Lord your healer. I am the Lord. I am unchanging God. கர்த்தர் நான் சபையை பார்த்து என்ன பேசுற? என் பிள்ளைங்க மட்டும் காலையில் எழுந்து ஜெபிச்சிட்டா வரங்கள் கொடுப்பேன், தரிசனம் கொடுப்பேன், வெளிப்பாடு கொடுப்பேன், கிருபை கொடுப்பேன், விசுவாசம் கொடுப்பேன், பொருளாதாரத்தில் வளர்ப்பேன், அவங்கள ஆவிக்குரிய மேன்மையில் கொண்டு போவேன். இந்த சபை வைராக்கியமா நின்னா பட்டணம் அசைக்கப்படும், தமிழ்நாடு ஒழுங்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தம் அல்ல. ஆபிரகாம் அப்பா சில வியாபாரி, சில செய்கிற வியாபாரி. ஆபிரகாமுக்கு தெய்வம் யாருன்னே தெரியாது. ஆபிரகாம் அப்பா பேர் என்ன? தேராகு. வெறும் சிலையா செய்வார். அப்பா தெய்வம் எங்க அப்படின்னு கேட்டா வானத்தை காம்பார், நட்சத்திரத்தை காம்பார். இப்படி ஒரு நாள் ஆபிரகாம் வானத்தை அண்ணாந்து பார்க்கும்போது தான் ஆபிரகாமே ஒரு சொந்த இனத்தை விட்டு, சொந்த தேசத்தை விட்டு, சொந்த நாட்டை விட்டு நான் உனக்கு காட்டுகிற இடத்துக்கு போ. தான் போற இடம் என்ன இடம்னே தெரியாம புறப்பட்டு வந்தவன் தான் இந்த ஆபிரகாம். அவனை குறித்து பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? ஆதியாகமம் 15 நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா, ஆபிரகாம் விசுவசித்தான், அது தேவனை அறிகிற அறிவின் மேன்மையை ஆபிரகாமுக்கு கொண்டு வந்துச்சு. அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை பைபிள் படிக்க விடக்கூடாது, கிறிஸ்தவர்களை ஜெபிக்க விடக்கூடாது.
கிறிஸ்தவ தேவாலயங்களை இடிக்கணும். குதிரை எடுத்தான், தமஸ்குக்கு போனான், ஸ்திரீகளையும் புருஷர்களையும் ஜெயிலில் போட்டான். ஒரு பரலோக மேன்மை, திடுக்கிற வெளிச்சம். அப்போஸ்தலர் 9:1-2 வெளிப்படுது. கர்த்தாவே நீ யார் கேட்கிறான். நீ யார்? இந்த வசனங்களை படிங்க, 2:2 படிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். எல்லாரும் பைபிள்ல இங்க பாருங்க. சவுலுக்கு இயேசுவை தெரியாது. ஆனால் கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து பிரமாணங்களை என்ன பண்ணா சொல்லுங்க, எல்லாத்தையும் படிச்சான். அந்த நாட்கள்ல நாங்க படிக்கிற காலத்துல ஒரு வேடிக்கையான சம்பவம் சொல்வாங்க. அது ரொம்ப போர் அடிச்ச ஒரு சம்பவம். உங்க எல்லாருக்கும் தெரியும். ஒரு படகோட்டி நல்ல ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டை போட்டில் வச்சு ஓட்டிட்டு போகும்போது, அது தெரியுமா, இது தெரியுமா, அந்த சாஸ்திரம் தெரியுமா, இந்த சாஸ்திரம் தெரியுமா, வான சாஸ்திரம் தெரியுமா, அது இதெல்லாம் தெரியுமான்னு கேட்டு என்ன பண்ணா, படகோட்டி என்ன பண்ணிட்டு வந்தான், பரியாசம் பண்ணிட்டு வந்தான். திடீர்னு ஒரு அலை வந்துச்சு, போட்டு கவுந்துச்சு. படகோட்டி கேட்டான் அந்த அறிவாளியை பார்த்து, சயின்டிஸ்டை பார்த்து, உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டான். அவன் நீச்சல் அடித்து கரைக்கு வந்துட்டான். இவன் கடப்பாறை நீச்சல் அடித்து உள்ளே போயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க்கையில் டிகிரி படிக்கிறோம், இன்ஜினியரிங் படிக்கிறோம், டாக்டரேட் படிக்கிறோம், ரெவரண்ட் படிக்கிறோம், தியாலஜி படிக்கிறோம், என்னென்ன படிக்க முடியுமோ படிக்கிறோம். வேதத்தை படிக்கிறோமா? வேதத்தை ஆராயிரோமா? Search the word of God. Meditate the word of God. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவசிக்கிறீர்கள் அல்லவா? அவைகளே முடியுமா? என்னை குறித்து என்ன பண்ணுது? சாட்சி கொடுக்குது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சவுலே சவுலே என்னை யாருன்னா கேட்கிற? எல்லாரும் பாருங்கம்மா, தேவனை அறிகிற அறிவு சவுலுக்கு எப்படி வருது தெரியுமா? நேரடியாக கர்த்தர் பேசுறார், தரிசனமாகிறார். என்ன பேசுறார் தெரியுமா? இதோ நீ துன்புறுத்துகிற இயேசு நானே. தேவனை அறிந்தவன் துணிகரமாய் பாவம் செய்ய மாட்டான். தேவனை அறிந்தவன் தவறான இடத்துக்கு போக மாட்டான். தேவனை அறிந்தவன் தப்பு செய்வதற்கு பல மணி நேரங்கள் யோசிப்பான். தேவனை அறிந்தவன் எல்லா விஷயத்திலையும் நிதானமாக இருப்பான். தேவனை அறிந்தவன் குடும்பத்தை ஒழுக்கமா கண்ணியமா நடத்துவான். தேவனை அறிந்தவன் தான் வாங்குகிற சம்பளத்தில் கர்த்தருக்கு உண்மையாயிருப்பான். தேவனை அறிந்தவன் எல்லா விஷயத்திலும் தன்னுடைய கிரியைகளினாலே தேவனுக்கு சாட்சியாயிருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. நீ துன்புறுத்துகிற, முள்ளில் உதைக்கிறது. 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டானா? 3 நாள் சாப்பிடாம இருந்தானா? ஜெபம் பண்ணினானா? யாராவது போய் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை. நீ துன்புறுத்துகிற இயேசு. தேவனை அறிகிற அறிவு வந்துருச்சு. அறிவு வந்துட்டாலே ஜெபம் வரும். தேவனை அறிகிற அறிவு வந்துட்டாலே உபவாசம் வரும். தேவனை அறிகிற அறிவு வந்துட்டாலே வேத வாசிப்பு வரும். தேவனை அறிகிற அறிவு வந்துட்டாலே எல்லா நல்ல பண்புகளும் வரும். என்ன சத்தமே இல்லை? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு தெரியுமாடா? அவர் தப்புவிக்க வல்லவர்ரா. அப்படியே அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் ஓ சாமியை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்,
கும்பிட மாட்டோம்டா. இது ஒண்ணா? இன்னொன்னு கேளுங்க, தானியேலே வாழ்க, மெய்யாகவே கர்த்தர் கூட இருந்தாரா? ஆமா. ராஜாவே வாழ்க, என் தேவனுக்கு முன்பாக நான் மன உண்மையாய் இருந்தபடியினால் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த நிமிஷத்திலிருந்து சபையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி உண்டாக போகுது. நான் தான் சொல்லிகிட்டே இருந்தேன்ல, 450வது மொழியிரவு ஜபத்துக்கு அப்புறம் நீங்கள் பாருங்க என்னென்ன நடக்க போகுதுன்னு. நான் போய் நிற்கிற இடத்துல 5 மணி நேரம் பேசுவேன். அப்படியே சலிக்காமல் ரசிப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வாரம் கூட நான் ஒரு 500 மைல் தூரத்துக்கு போகிறேன் பிரயாணமாக. இனிமேல் என் ஓட்டம் பெருசாக இருக்கும். எழுமி நில்லுங்க. தேங்க்யூ லார்ட். பக்கத்தில் சொல்லுங்க, தேவனை அறிகிற அறிவு. இன்னொரு முறை, இன்னொரு முறை, இன்னொரு முறை. தேவனை அறிகிற அறிவுக்கு ஐடென்டிஃபிகேஷன் என்ன? அன்பு. என்னங்க? அன்பு. அன்பில்லாதவன் தேவனை அறியான். சரி, இது ஒன்று. ரெண்டாவது, தேவனை அறிகிற அறிவுக்கு அடையாளம் என்ன? கிரியை. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் கிரியைகளினாலே. கரெக்டா? அப்ப 100 வயசானாலும் என் வீட்டில் கண்ணியமா இருப்பேனா? இன்னும் சத்தம் இல்ல. நீங்களாம் 100 வயசு வரைக்கும் இருக்க மாட்டீங்களா? இப்போ போய் சேர்ந்தா தேவலாமா? பக்கத்தில் சொல்லுங்க, 100 வயசு வரைக்கும் இருப்பீங்களா? இன்னும் சத்தமே வரல. தீர்க்க ஆயுசா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப தேவனை அறிகிற அறிவுனா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். 3வது, 1 அன்பு, 2வது கிரியை, 3வது தேவனை அறிகிற அறிவை எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கண்டுபிடிப்பீங்க? வைராக்கியா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஒரு ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளை எந்த இடத்துலையும் சோர்ந்து போகக்கூடாது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவை அறிந்த பிள்ளை எந்த இடத்துலையும். மீதியானியர்கள் வெட்டுக்கிளி மாதிரி வர்றாங்க. ஆனா கிதியோன் கொஞ்சம் கோதுமையை எடுத்து திராட்சை ஆலைக்கு பின்னாடி போரடிக்கிறான். அதுவே ஒரு தைரியம் தானே. ஒரு பயந்தோங்கோலியா இருந்தாலும் பயத்துல ஒரு தைரியம் தானே. பேசுங்க. பயத்துல ஒரு தைரியம். இந்த பயத்துல தைரியம் வந்ததுனால இவ எந்த கர்வாலி மரத்துக்கிட்ட நின்று போரடிச்சானோ அந்த கர்வாலி மரத்துக்கிட்ட ஒரு தூதன் வந்து நின்று எப்படி கூப்பிடுறான்? பராக்கிரமசாலியே. தேவனை அறிந்தவர்களுக்கு பேர் என்ன? சத்தம் போட்டு சொல்லுங்க. இன்னும் சத்தமா? இங்க பாருங்க, அமெரிக்கா ஜனாதிபதி போஸ்டுக்கு வேக்கன்ட் எலெக்ஷன் வந்த போது டாக்டர் பில்லி கிரஹாம் போய் எல்லாரும் நீ நேரடியா பார்த்து, பழைய பிரசிடென்ட் நாங்க யாருமே போட்டிக்கு வரல, நாங்க எல்லாரும் அன்ன போஸ்ட்ல ஏக மனதாய் உங்களை அமெரிக்கா ஜனாதிபதியாக நாங்க தீர்மானிக்கிறோம், நீங்க வந்து உட்கார்ந்தா போதும்னு பில்லி கிரஹாமை கூப்பிட்ட போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மகிமையான மேன்மையான இந்த பதவியை விட்டுட்டு
கேவலமான அந்த பதவிக்கு வர்றதுக்கு நான் விரும்பலன்னு சொன்னேன். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பதவிகளை பார்த்து பெருசா நினைச்சிடாதீங்க. உங்க மேல கர்த்தர் ராஜாக்களாக ஆசாரியர்களாக உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிற உங்க வலது கையை உங்க தலை மேல வைங்க.